பணம் முக்கியமா பாசம் முக்கியமா? பொட்டாங்கள் அமுக்கா காலையிலே பொட்டாங்கள் எல்லாம் சொன்னாங்க. பணமும் வேணும் பாசமும் வேணும்னு சொன்னாங்க. அம்மாடி இப்படியெல்லாம் சொல்லலாமா? வேண்டாம் காயத்ரி. ஏற்கனவே காஞ்சனா படத்தை பார்த்து இன்னும் பயம் போகவில்லை. நீங்கள் இப்படி சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது காஞ்சனா வந்து டிவியில் பார்த்தீங்க. டிவியில் பார்த்தா அது நேரில் வராது, அது பிரச்சனை. இது நேரில் லைவ்ல வரும் பாருங்க. கதிரு நான் தான் வந்திருக்கேன் எந்திரி அப்படின்னு பாருங்க. கதிரண்ணா நீங்கள் தூங்கவே விட மாட்டேன் பாருங்க. தூங்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க கதிரண்ணாவை. இப்படியெல்லாம் சொல்லலாமா? வேண்டாம் காயத்ரி. காசு இருந்தால் பாசம் தானா வரும். ரிசல்ட்டு காசு இருந்தால் பாசம் தானா வரும். அதானே உண்மை. காசு இருந்தால் எல்லாமே வரும். காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. பாட்டு சும்மாவா எழுதியிருக்காங்க அந்த பாட்டு? என்னங்க காயத்ரி இப்படி பயமுறுத்துறீங்க? கண்டிப்பாக வருமா பேய்? கண்டிப்பாக வரும். அது கதிருங்கிற பேர் ரொம்ப பிடிக்குமா? பேர் கதிருன்னு இருக்குல்ல, கேள இருக்கவங்க யாராக இருந்தாலும் போகுமா பேய்? ரொம்ப பிடிக்குமா பேய்க்கு? கே லெட்டர்ஸில் இருக்கவங்கள. அதனால கே லெட்டர்ஸில் நீங்கள் இருக்கீங்கல்ல, கதிர் தானே அவங்க பேர், அப்போ வரும் உங்களுக்கு. சரி ஓகே, நைட்டுக்கு நண்பர் வீட்டுக்கு போய் விடுவேன். அப்போ எப்படி தெரியும் என் நண்பருடைய அட்ரஸ்? பேய்க்கு அட்ரஸ்லாம் தேவையில்ல. எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் உங்கள் பின்னாடியே வருவீங்க. நானே வருவேன். அந்த மாதிரி வரும் கதிரண்ணா, பாருங்களே வேணாலும். நானே வருவேன். நீ எங்கே போனாலும் நானே வருவேன் பின்னாடியே வரும். முடி விரிச்சு கொடுத்து வரும். ஐயோ ஐயோ. பேய்க்கு அட்ரஸ் எல்லாம் சொல்லவா வேணும்? மனுஷங்களுக்கு தான் அட்ரஸ் சொல்லணும், பேய்களுக்கு அட்ரஸ் சொல்ல தேவையே இல்லை. எங்க அப்பா அனுபவத்துல நான் வாங்கிட்ட கருத்து தான் காசு இந்த பாசம் தானா வரும். காசு இருந்தா இப்பன்னு இல்லை, காசு இருந்தா பாசம் வரும். பாசம் இருந்தால் ஒன்றும் இல்லை, பாசமே வராது. காசு வாங்கிட்டே இருக்கா? காசு வச்சிருக்கியா? ஆமாண்டி, பத்தியா எப்படி இருக்காங்க பத்தியா? நான் அப்பவே நினைச்சேன் இவங்கெல்லாம் சம்பாரிச்சு நல்ல இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க பத்தியா? சூப்பர் சூப்பர், எப்படி இப்படி பண்ணுன? உனக்கு டேலண்ட் செம்மையா இருக்கு அப்படின்னு வருவாங்க. எனக்கு காசு நினைச்சுக்குவேன். நீ எல்லாம் ஒரு ஆளா? காசு இல்லாமல் ஒன்றும் இல்லை. உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இருக்கா? காசு சேர்த்து வைக்க வக்கு இருக்கா? இப்படியா இருப்பாங்க. வீட்டை பாரு, ட்ரெஸ்ஸை பாரு, போட்டுக்க ட்ரெஸ்ஸை பாரு, காதில் ஒரு தங்கம் கிடக்கா, கழுத்தில் ஒன்று கிடக்கா, ஒரு மூக்கில் ஒரு தங்கம் கிடக்கா அப்படிம்பாங்க. இதுதான் உலகம். நான் பேய் என்ன பண்ண, என்ன எதுக்கு தேடி வருது பேய்? சொல்லுங்க காயத்ரி, நான் எதுவுமே பண்ணலை பேயே. நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ணீங்களாம்ல, என்கிட்ட பேய் சொல்லிருச்சு. காயத்ரி கதிருன்னு ஒரு பையன் சென்னையில் இருக்கான். அவன் வந்து என்னை ரொம்ப பாடாப்படுத்திட்டான். அவனை நான் கொல்லணும், ஏதாச்சும் ஐடியா கொடுன்னுச்சு. ஆனால் ஐடியா சொல்லிட்டேன், அதனால் அங்கே வந்துடுறேன்னுச்சு தேடி. கதிரு வரும்போது பாரு.